டிவிக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தளபதி வரியண்டா. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, தளபதி வழியில் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறோம். ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் பூரா வறுமையில் இருக்காங்க. சாப்பாடுக்கே வழி இல்லை. அப்போ தான் அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு பெரிய பணக்காரன் வரான். வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். இதுமாரி எங்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லைன்னு சொன்னதும் அந்த மக்களுக்கு நிறைய அங்கே உள்ள மக்களுக்கு பூரா சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அந்த மக்கள் பூரா சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தது இன்னொருத்தன் வரான். அவன் பெரிய பணக்காரன். வந்து நிற்கும்போது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் பூரா ரோட்லேயே படுத்திருக்காங்க. என்னான்னு சொல்லி கேட்கும்போது தான் எங்களுக்கு வீடே இல்லைங்க அப்படின்னு சொன்னதும் உடனே என்ன பண்ணுறான், அவன் ஃபுல்லாக எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்றான். இந்த மக்களை நாங்கள் பார்த்துக்குறோன்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தவங்க சொல்கிறேன் நானும் பார்த்துக்குறேன்னு சொல்கிறான். 2 பேருக்கும் போட்டி வருது. அப்போ தான் மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் நெல்லுங்க, எலெக்ஷனில் நெல்லுங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஊரை பார்த்துக்குன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்கள் எல்லாம் தேர்தல் வச்சு ஒருத்தன் ஜெயிச்சிட்றான். ஒருத்தன் ஜெயிச்சிட்டோம். அப்படி நம்ம எல்லோரும் நல்லது செய்வான் இனிமேல் நினச்சிக்கிட்டு மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே அந்த ஜெயிச்சவன் என்ன பண்ணுறான், 4 வருஷம் எதுவுமே செய்யலை. உடனே என்ன பண்ணுறான், திரும்பி தேர்தல் வருது. அடுத்து இன்னொருத்தன் என்ன பாருங்க, அவனுக்கு ஓட்டு போடுறாங்க. அதேமாரி அவனும் நிற்கிறான், ஜெயிக்கிறான், ஒன்றுமே செய்யலை. இப்படி மாறி மாறி 50 வருஷம் போயிட்டே இருக்குங்க. ஆனால் அந்த மக்கள் அப்படியே தான் இருக்காங்க. எந்த முன்னேற்றமும் இல்லை. மக்கள் அப்படியே ஒரு நம்மளை காப்பாற்ற யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு அப்படியே அந்த மக்கள் இயங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு சிங்கம் மாரி இன்னொருத்தர் உள்ளே என்றவர். மக்களே அது யாருன்னு புரிஞ்சுக்கிங்க, விட்டுறாதீங்க.